நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடர் நேரலையில் 418வது அமர்வு அறிவியல் பார்வையும் கடவுள் நம்பிக்கையும் பேராசிரியர் வி முருகன் உங்களுடைய பேச இருக்கிறார். அதனை ஒட்டி மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் ஏன் தேவை என்ற ஒரு கலந்துரையாடல் நடக்கிறது. எழுத்தாளர் சேதுராமன், மோசஸ் பிரபு மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஆக்கும்பரசன் உங்களுடைய கலந்துரையாட இருக்கின்றனர். அந்த வகையில் நிகழ்வின் தொடக்கம் வழக்கம் போல் ஒரு காணொலியுடன். உலகம் முழுவதும் வலதுசாரி வாதங்கள் மேலோங்கும் போது அறிவியல் சார்ந்த கருத்துரைகள்ல பின்னோக்கி பாடத்திட்டங்கள்ல இருந்து பல்வேறு நிகழ்வுகள்ல அறிவியல் கருத்துக்களை நீக்குகிற வேலைகள் அவ்வப்போது நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. அந்த வகையில் தான் அந்த அறிவியல் மனப்பான்மை என்ற அந்த சிந்தனை மிக முக்கியமான கருத்தாக்கமாக தொடரும். அறிவியல் பார்வையும் கடவுள் நம்பிக்கையும். விவேகானந்த கல்லூரி இயற்பியல் பேராசிரியர் அவருடைய இடத்துல வந்த ஜேடி பெர்னோட வரலாற்றில் அறிவியல் என்ற ஒரு புத்தகத்துடைய மிக முக்கியமான கருதுகளை உள்ளடக்கிய புத்தகம். கலிலியோ அறிவியலில் ஒரு புரட்சி. மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் ஏன் தேவை என்ற கலந்துரையாடல பங்கேற்கிறாரு குமரேசன், மூத்த பத்திரிகையாளர். கலந்துரையாடல் பங்கேற்க மற்றும் ஒரு தோழர் மோசஸ் பிரபு அவர்கள். அவருடைய இடத்துல மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் பற்றிய புத்தகம். சாவித்ரிபாய் புலே, கார்ப்பரேட் கட்டுப்பாட்டில் அறிவியல் ஆராய்ச்சிகள். மூடநம்பிக்கை ஒழிப்பு போராளி நரேந்திர தவல்கர். அடுத்ததாக SR சேதுராமன், மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் ஏன் தேவை என்ற அந்த கலந்துரையாடல் பங்கேற்கிறார். அறிவியல் 365 தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் அறிவியல் நிகழ்வுகள் சார்ந்த புத்தகங்களை தொகுப்பா இருக்கிறாரு. மூடநம்பிக்கையை மூலதனமாக்கி இந்திய பரப்பில் முழுவதும் ஒரு பெரிய வியாபாரம் நடக்கிறது, அதை உள்ளடக்கி எழுதப்பட்ட புத்தகம். மந்திரமா தந்திரமா என்ற அறிவியல் நிகழ்வுல தொடர்ச்சியா நேரடி நிகழ்வா கொண்டு செல்றாரு. நண்பர்களை, தோழர்களே, தலைப்பு ஒட்டிய ஒரு காணொலியில பார்த்த சொல்லின் அடிப்படையில அறிவியல் பார்வையும் கடவுள் நம்பிக்கையும், மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் ஏன் தேவை, 2 தலைப்புகள் உள்ளடக்கிய ஒரு உரையாடல் இன்று நிகழ இருக்கிறது. இந்த தலைப்பு முதல் தலைப்பும் 2ஆம் தலைப்பு 2 தலைப்பா பிரிந்திருப்பதற்கான காரணங்கள், மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் ஏன் தேவைன்ற அந்த வலியுறுத்தி வேணும்னா அறிவியல் பார்வையும் கடவுள் நம்பிக்கையும் சார்ந்த மிகப்பெரிய புரிதல் நமக்கு ஏற்பட வேண்டும். இந்த உள்ளடக்கத்தை உள்ளடக்கியதான் இன்றைய நிகழ்வு தொடங்கியிருக்கிறது. அறிவியல் பார்வை உள்ளடக்கி பேச போகிற பேச்சாளர் பேராசிரியர் முருகன் அவர்கள் அறிவியலை அதனுடைய செழுமையான, அதாவது உள்ளடக்கமான அறிவியலை அது உள்வாங்கி எழுப்ப வேண்டிய பல்வேறு விடயங்களை பொதுவெளியில தொடர்ச்சியா இயற்பியல் துறை பேராசிரியர்கள் தொடர்ச்சியா அது சம்பந்தமா பேசிட்டே இருக்கிறாரு. அவருடைய உரையாடல்கள் அறிவியல் நுட்பத்தை எடுத்துரைக்கிற அந்த வேலையை செய்துட்டு இருக்குது. அவ்வாறான எழுத்து தான் அவருடைய வரலாற்றில் அறிவியல் என்ற அந்த ஜேடி பெர்னோட புத்தகத்தின் பின்னணின்ற அந்த தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகமும் உங்களுக்கு எடுத்துரைக்கும். அவ்வகையான பேச்சாளர் தான் முதல் அமர்வை துவங்க இருக்கிறாரு.
அடுத்ததாக உரையாடல் மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் ஏன் தேவைன்றது மூத்த பத்திரிகையாளர் குமரேசன். தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் கவனிக்கிறவங்களுக்கு தன்னுடைய எழுத்து மூலம் கலை, இலக்கியம் மற்றும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த அனைத்து தகவலை உள்ளடக்கி எழுதி கொண்டிருக்கிறவர். மோசஸ் பிரபு தமிழ்நாடு அளித்த மாநில செயற்குழு உறுப்பினர், சேதுராமன் மாநில செயற்குழு உறுப்பினர். இருவரும் அறிவியல் கருத்துக்களை களத்தில் எடுத்து செல்லக்கூடிய மிக முக்கியமான தல கருத்தாக்களை செயல்படக்கூடியவர். அந்த வேளை இவர்கள் அனைவரையும் தமிழ்நாடு அளிக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக வரவேற்று அகமகிழ்கிறோம். வாருங்கள் தோழர். அனைவருக்கும் மாலை வணக்கம். கள்ளக்குறிச்சி தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கு மிக நன்றி. முதலில் என்னை பேசுவதற்கு இங்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு. நான் பேசுறது கேட்குதா? ஸோ சமீபத்தில் மார்க்சிஸ்ட் இதழில் நான் எழுதிய அறிவியலும் கடவுள் நம்பிக்கையும் என்ற ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. இந்த கட்டுரை எழுதுவதற்கு ஒரு முக்கியமான காரணம், தமிழ்ல ஒரு யூடியூப் சேனல், சாக்ரட்டிஸ் யூடியூப் சேனல்னு ஒன்று நடத்துறாங்க. ஒரு பேராசிரியர், ஐ திங்க் தத்துவ பேராசிரியர் நினைக்கிறார், முரளி. அவர் அது ஒரு நாள் ஒரு வீடியோவில் என்ன போட்டிருந்தாருன்னா, நிறைய மாடர்ன் பிசிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. சூப்பர் கிராவிட்டி, சூப்பர் ஸ்ட்ரிங்கு, ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்னு அனைத்து மாடர்ன் பிசிக்ஸில் இப்போ தற்செயலில் பிசிக்ஸ் என்ன இருக்கோ அனைத்து விஷயங்களையும் பற்றி பேசினார். அவர் பொதுவாக அவர் பிலாசபி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவர். இயற்பியல் அதிகமாக அவருக்கு பரிச்சயம் இல்லாத விஷயம். இருந்தாலும் இயற்பியலை அவர் சர்வசாதாரணமாக பேசினார். நிறைய இயற்பியல் தவறான இருக்கு. ஆனால் அது பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா, அவர் அது ரெண்டு முக்கியமான கன்க்ளூஷனுக்கு போனார். ஒன்று அறிவியல் கடவுள் நம்பிக்கையை ஆதரிக்கிறது ஒரு கன்க்ளூஷன். இன்னொரு கன்க்ளூஷன், அறிவியல் ஆன்மீகத்தில் அறிவியல் வரும் முடிவுகளை ஆன்மீக முறையிலேயே எட்டிவிடலாம். அதுக்கு அவர் சொன்ன ஒரு உதாரணம், திருவிளையாடல் சினிமாவில் முருகனுக்கும் விநாயகருக்கும் நடக்கின்ற போட்டி. முருகன் ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றி வருவார், விநாயகர் சுலபமாக அந்த பரிசை பெற்று விடுவார். ஸோ விநாயகர் பெறுவது ஆன்மீக வழி, சுற்றி வளைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அறிவை பெறும் வழி அறிவியல் வழி அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை பற்றி என்னுடைய நண்பர் ஆறுக்குட்டின்னு ஒரு நண்பர், அவர் கேட்டார், இது என்ன இப்படி பேசியிருக்காங்களே, என்ன இது நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு சிறு குறிப்பு எழுதியிருந்த நாடு, அந்த குறிப்பை தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திலும் பகிர்ந்திருந்த நாடு, இன்னொருத்தருக்கு தோழர் செலினுக்கும் பகிர்ந்திருந்த நாடு. லெனின் அதை படித்து விட்டு நீங்கள் ஒரு கட்டுரையாக எழுத வேண்டும், நான் கூட அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கல, ஆனாலும் திரும்ப கேட்ட தொட்டு ஒரு கட்டுரையாக எழுதினார். இந்த கட்டுரை ஏறக்குறைய 12 பக்கத்து ரொம்ப லாங் கட்டுரை. தமிழ் மார்க்சிஸ்ட் இந்த மாதம் தமிழ் மார்க்சிஸ்ட்ல வந்திருக்குது, இந்த கட்டுரை வந்திருக்கு. முதல்ல உங்கள் தலைப்பை பற்றி நான் சொல்ல வேண்டும். உங்கள் தலைப்பு அறிவியல் பார்வையில் கடவுள் நம்பிக்கை, அதாவது சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் பிலீஃப் இன் காட். அதான் நான் நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா என்ன. நான் நிஜமாகவே அதை அந்த மாதிரி அந்த ஒரு எண்ணத்தோடு அதை எழுதவில்லை. இங்கேயும் நான் பேச போவதில்லை நிஜமாக. ஏன்னா என்னுடைய கட்டுரை தான் பேசுறேன்னு மோசஸ் பிரபு கிட்ட சொல்லியிருந்தேன். நான் அதை தொட்டு அந்த கட்டுரையில என்ன எழுதிக்கிறோம் அதையே உங்ககிட்ட நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஷேர் பண்ணி பார்க்கேன். இந்த கட்டுரைக்கு தகுந்த தலைப்பு நான் என்னவாக இருக்கும் என்று யோசித்தேன். அறிவியலும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப சுருக்கமாக கொடுத்திருந்தேன். அதை விட பெட்டர் தலைப்பு, உங்களுடைய தலைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் கூட வேற ஒரு தலைப்பை நான் அங்கேயே கொடுத்துருக்கணும்னு வச்சிருக்கேன். மார்க்சிய பார்வையில் அறிவியலுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மார்க்சிய பார்வையில், பொதுவாக மார்க்சிய பார்வையில் அறிவியல், தொழில்நுட்பம், சமுதாயத்தில் தத்துவங்கள், பொருளாதார சூழ்நிலைகள், அரசியல் அமைப்பு, மதம், கடவுள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தன. இந்த பெர்னால்ட் புத்தகத்தை படிக்கும்போது கூட உங்களுக்கு அதான் நீங்க பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றன. அனைத்து விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தன. ஒன்றை ஒன்று எப்படி பாதிக்கின்றதுன்னா அந்த மார்க்சிய தத்துவத்தில் அடிப்படை. ஸோ மார்க்சிய பார்வையில 2 விஷயங்கள் ஏற்கனவே நன்றாக தெளிவாக இருக்கு. ஒன்று அறிவியலுக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பு. இது ஏற்கனவே நன்றாக ஒரு வெல் டெவலப்டு பொசிஷன் இருக்குது. அதான் பெர்னால்ட் புத்தகத்தை கூட பார்க்கலாம். நான் எழுதியிருக்கேன் இந்த இதுலேயே கூட, ஃபேரிங்டன், ஜேபிஎஸ் ஹால்டேன், இன்னும் பல அறிஞர்கள் இதை பற்றி நல்லா கிளியராக எழுதியிருக்கிறார்கள். அறிவியல் மத நம்பிக்கைக்கும் சமுதாயத்திற்கும் என்ன தொடர்பு, அது மார்க்ஸே எழுதியிருக்கின்றார்.
அவர் வந்து கிரிட்டிக் ஆஃப் ஹெகல்ஸ் பிலாசபி ஆஃப் ரைட்ல எழுதியிருக்காரு, ஜெர்மன் ஐடியாலஜியில் எழுதியிருக்காரு, தீசிஸ் ஆன் ஃபயர்பாக் சுருக்கமாக நல்லா தெளிவாக எழுதியிருக்கார். இந்த இரண்டு கருத்துக்களின் பின்னணியிலே அறிவியலுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் உள்ள தொடர்பு பற்றி ஒரு தெளிவாக ஒரு என்ன புரிதல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல எழுதப்பட்ட கட்டுரை. அந்த கட்டுரையே நான் ஏறக்குறைய எங்கிறது அப்படிதான் எழுதியிருக்கிறேன். நான் அது ஒரு வரலாற்று ரீதியாக அந்த கடவுள் நம்பிக்கையும் அறிவியலும் எப்படி தொடர்பு உள்ளவை அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாக. ஸோ அந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா பாதி வந்து கொஞ்சம் பிலாசபி இருக்கும், பிலாசபி ஆஃப் சயின்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஹிஸ்டரி இருக்கும், கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் இருக்கும். என்ன இருக்கு ஸோ மூன்று சேர்ந்த ஒரு தொகுப்பு என்ன இது. ஸோ அதில் அடிப்படையிலே சில கேள்விகளோட தான் நான் ஆரம்பிக்கிறேன். நான் கட்டுரையை ஆரம்பிக்கும். அறிவியல் கடவுள் நம்பிக்கை ஆதரிக்கிறதா அல்லது மறுக்கிறதா? அறிவியல் செய்வதற்கு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாதா? பல அறிவியல் அறிஞர்கள் கடவுள் நம்பிக்கையோடு உள்ளார்களே, அவர்களது அறிவியல் நம்பத்தகுந்ததா? அறிவியல் வளர்ந்தால் கடவுள் நம்பிக்கை போய்விடுமா? இந்த மாதிரி கேள்விகளோட தான் அந்த கட்டுரையை ஆரம்பிச்சிருக்கேன். நான் இந்த கட்டுரை ஒரு 12 பக்கத்துக்கான கட்டுரை. இந்த கட்டுரையில நான் எழுதியிருக்கிறது அந்த சப் ஹெட்டிங்ஸ் மட்டும் படிக்கிறேன். நான் அதுல என்ன செக்ஷன் ஹெட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் படிக்கிறேன். மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம்னு ஒரு தத்துவம், மெட்டபிசிக்கல் நேச்சுரலிசம். நேச்சுரலிசம்னா இயற்கையை பற்றியது. மெத்தடாலஜிக்கல்ங்கிறது ஆய்வு முறை அடிப்படையில ஆய்வு முறைக்காக இயற்கை வைத்து ஆய்வு முறை செய்வது. மெட்டபிசிக்கல் நேச்சுரலிசம்ங்கிறது எது உண்மை இருக்குது, எது இருக்கிறது. மெட்டபிசிக்கலாலே எது இருக்கிறது, எது இல்லைங்கிறது. நவீன அறிவியல் கடவுள் நம்பிக்கை பற்றி என்ன சொல்லுகிறது? 3வது செக்ஷன். 4வது செக்ஷன் அமெரிக்காவில் ஏன் ஆய்வு முறை இயற்கைவாதம் என்று சொல்லானது, அதாவது மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம் என்று சொல்லானால் ஏன் உருவானது. 5வது வந்து அறிவியல் வரலாறும் ஆய்வு முறை இயற்கை, அறிவியல் வரலாறும் மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம். ஆரம்ப கால கட்டத்திலிருந்து சுமேரிய நாகரிகத்திலிருந்து சுமேரிய நாகரிகம், கிரேக்க நாகரிகம், அப்புறம் அரபு நாகரிகம், அப்புறம் ஐரோப்பாவில் மத்திய ஐரோப்பா காலத்தில் நிலப்பிரபுத்துவம், அப்புறம் கடைசியாக முதலாளித்துவம், இது வந்து அனைத்து காலங்களையும் சேர்த்து அந்த வரலாற்றை வைத்து அறிவியல் வரலாறுக்கும் இந்த மெத்தடாலஜிகள் இருக்கு. கடைசியாக 2 கேள்விகள் கேட்டு இருப்பேன். அறிவியல் அறிஞர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாமா? அறிவியல் வளர்ச்சியால் கடவுள் நம்பிக்கை மறைந்து விடுமா? இந்த கேள்விகளை வைத்துதான் இதெல்லாம் இந்த தலைப்புகள்லாம் அந்த கட்டுரை மொத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நான் இந்த தலைப்புல எழுதியிருக்க இந்த கட்டுரையை முழுமையாக நான் இங்கே ப்ரெசென்ட் பண்ண மாட்டேன், ப்ரெசென்ட் பண்ண முடியாது. நிஜமாக அரை மணி நேரத்தில் அது டிஃபிகல்ட். நிஜமாக இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. கொஞ்சம் நுணுக்கமான கருத்துக்கள் தேவை. ஆனால் ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். மூட நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் ஒன்றா அப்படி என்றால் வெவ்வேறானவை என்றுதான் என்னுடைய கருத்து. அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த கட்டுரையை நான் எழுதியிருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் இந்த சயின்டிபிக் டெம்பருங்கிற வார்த்தையே ஏறக்குறைய நான் ஒரு நாள் நெட்ல எல்லாம் தேடி பார்த்தேன். எங்க சயின்டிபிக் டெம்பருங்கிறத பார்த்தேன். சயின்டிபிக் டெம்பருங்கிற வார்த்தை மேல்நாடுகள்ல அமெரிக்கா அதிகம் அல்லது ஐரோப்பாலேயோ சயின்டிபிக் டெம்பருங்கிற வார்த்தை யூஸ் பண்றதே கிடையாது. அந்த வார்த்தையை பார்க்கறது நான் அவர்கள் யூஸ் பண்ற வார்த்தை சயின்டிபிக் ஆட்டிடியூட். நான் அப்புறம் எங்க இருந்தாலும் இந்த வார்த்தை வருதுன்னு பார்த்தேன். ஜவஹர்லால் நேரு தான் முதலாக சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றதா தெரியுது. ஒருவேளை நான் தவறாக இருக்கலாம், நான் இருந்த வரையும் தான் சொல்லுகிறேன். அது இப்போ அந்த அறிவியல் பார்வைங்கிறது நீங்க சொல்ற அறிவியல் பார்வையும் ஜவஹர்லால் நேரு கொண்ட சயின்டிபிக் டெம்பரும் ஒன்று தான் நினைக்கின்றன. ஸோ அந்த பார்வையில் பார்க்கும்பொழுது மூட நம்பிக்கை அப்புறம் கடவுள் நம்பிக்கை வெவ்வேறானவை தான் என்னுடைய கருத்து. பொதுவாக இந்த கடவுள் நம்பிக்கையும் அறிவியலும் என்ற கருத்தை பற்றி நெட்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா யாரும் இந்த மூட நம்பிக்கையை நேரடியாக கொண்டு வருவதில்லை. இதெல்லாமே ஏறக்குறைய தத்துவார்த்த ரீதியாக எழுதப்பட்ட கட்டுரைகள். இந்த தத்துவார்த்த ரீதியாக நான் இந்த இதில் எழுதியிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி தான் எழுதியிருக்குங்க. ஸோ இருந்தாலும் நான் விழுந்த வரைக்கும் அந்த கட்டுரையில என்ன எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறத அதை எப்படி சொல்லுகிறேன். நேரடியாக மூட நம்பிக்கைக்கு நீங்க சொல்ற தொடர்பு ஜவஹர்லால் நேரு கொண்ட சயின்டிபிக் டெம்பரும் ஒன்றுதான் நினைக்கிறேன். விழுந்த வரைக்கும் அந்த நேரடியாக மூட நம்பிக்கைக்கு தொடர்பு உள்ளதா இல்லையாங்கிறது
நீங்க அந்த அறிவியல் பார்வைங்கிறது நீங்க சொல்ற அறிவியல் பார்வையும் ஜவஹர்லால் நேரு கொண்ட சயின்டிஸ்ட் டெம்பரும் ஒன்றுதான் நினைக்கிறேன். வரைக்கும் அந்த நேரடியாக கூட நம்பிக்கைக்கு தொடர்புள்ளதா இல்லையாங்கிறது நான் இருந்த வரைக்கும் நான் நிஜமாக அந்த கோணத்திலிருந்து நான் இது பேசல. நான் அந்த கோணத்திலிருந்து கட்டுரை எழுதவில்லை, இந்த கோணத்திலிருந்து எழுதவில்லை. மோசஸ் பிரபு என்னை கான்டாக்ட் பண்ண நான் சொன்னேன், நான் உங்க தலைப்பை பார்த்த உடனே சொன்னேன். அவர் முதல் கொடுத்திருந்த தலைப்பு வருமானம் இதை மட்டும் தான் கொடுத்திருந்தாரு. தலைப்பை பார்த்த உடனே சொன்னேன், நான் எழுதியிருக்கிறது வேற, உங்க தலைப்பு வேற மாதிரி இருக்கேங்க. அப்புறம் மோசஸ் பிரபு கிட்ட நான் இன்னொரு கூட ஆஃபர் பண்ணேன், நான் இந்த தலைப்பை விட்டு நீங்க கொடுத்திருக்க தலைப்பு மிகவும் டாபிக்கல் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்றைக்கு தேவையான ஒரு கருத்து, மூட நம்பிக்கைக்கு சட்டம் தேவையா இல்லையாங்கிறது, ஏன் சட்டம் தேவைங்கிறது இன்றைக்கு தேவையான கருத்து. நான் எழுதியிருக்கின்ற கருத்துக்கள் நிஜமாக அவளோட டாபிக்கல் இன்ட்ரெஸ்ட் இமீடியட்டாக இல்லை, ஒரு தத்துவார்த்த பார்வையில பார்க்கின்ற விஷயங்கள். மோசஸ் கிட்ட நான் சொன்னதுக்கு அப்புறமும் திரும்பவும் நீங்க அதை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. அதை தொட்டுதான் நான் பேசுகிறேன். எனக்கே கொஞ்சம் எம்பாரஸ்மெண்ட், ஏன்னா நீங்க தலைப்பிலிருந்து நான் விலகி கொஞ்சம் பேச போறதுதான் இருக்கிறேன் நான். ஸோ கொஞ்சம் என்னை மன்னித்து அருள வேண்டும். ஏன்னா நான் இந்த இது ஒப்புக்கொண்ட பிறகு நான் இப்போ வேற ஒரு சிந்தனையோட தான் ஒப்புக்கொண்டேன் நான். ஆனாலும் இது வேற மாதிரி இருக்கு, தயவு செய்து பொறுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த டாபிக் கூட உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் என்று நினைக்கிறேன். தமிழ்நாடு அறிவியலுக்கு தேவையான டாபிக் தான் நான் கருதுகிறேன். ஸோ இது முதல்ல நேச்சுரல் அண்ட் சூப்பர் நேச்சுரல் மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம் என்னவென்று சுருக்கமாக நான் விளக்க பார்க்கிறேன். இது ஒரு தத்துவ கோட்பாடு. நேச்சுரல்ங்கிறது இயற்கை, சூப்பர் நேச்சுரல்ங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. சூப்பர் நேச்சுரல்ங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்டது சூப்பர் நேச்சுரல். ஸோ இயற்கை நியமங்களை அடிப்படை கேள்வி என்னன்னா, வரலாற்றுல என்ன கேள்வி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அறிவியலின் முக்கியமான படி என்ன பார்த்தீங்கன்னா, இயற்கை நடக்கும் நிகழ்வுகளை புரிந்து கொள்வது, அதற்கு விளக்குவது. எதற்காக, ஏன் இயற்கை நடக்கும் புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் அதை விளக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் சமூக ரீதியாக இருக்கின்ற காரணம், அவற்றின் காரணங்களை புரிந்து கொண்டு நமக்கு சாதகமாக இயற்கையை புரிந்து கொள்ளும். தனிப்பட்ட நபர்களுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் சமூக ரீதியாக அறிவியலின் முக்கியமான படி என்பது இயற்கையில் நடக்கும் நிகழ்வுகளை புரிந்து கொள்வது அல்லது விளக்குவது, அதன் காரணங்களை அறிந்து கொண்டு நமக்கு சாதகமாக இயற்கைப்படுத்துவதாம். இதான் காலம் தொட்டு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நடக்குது. அடிப்படை கேள்வி, எப்படி இயற்கையை புரிந்து கொள்வது? வரலாற்றில் 2 முறைகள் பின்பற்றப்பட்டன. நான் சுமேரிய காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். வரலாற்றில் 2 முறைகள் சொல்லுவோம். ஒன்று இயற்கையில் நடக்கும் நிகழ்வுகளை கடவுளின் விருப்பம் அல்லது மோதலின் அடிப்படையில் புரிந்து கொள்வது. இதுதான் முதலில் தோன்றிய வெண்கல உலோக நாகரிகத்தில் இருந்த நடைமுறை. வெண்கல உலோக நாகரிகங்கிறது எகிப்திய நாகரிகம், சுமேரிய நாகரிகம், இதான் முதல் நாகரிகம். அதற்கு முன்னாடி நாகரிகங்கிறது வரலாம். இதான் உலகில் தோன்றிய முதல் நாகரிகம். அதற்கு பிறகுதான் அது அழிந்து அதற்கு பிறகு கிரேக்க நாகரிகம் இருக்குது. கிரேக்க நாகரிகத்தின் முடிவில் அதன் எச்சமாக ரோமானிய நாகரிகம், அதற்கு பிறகு அரபு நாகரிகம் வருகிறது. அதற்கு பிறகு மத்திய ஐரோப்பாவில் நிலப்பிரபுத்துவம் அப்படிலாம் வருது இல்லையா. இதுல ஆதி காலத்திலிருந்து அங்கிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுல இருந்து 2 நடைமுறையினர். ஒரு நடைமுறை நிஜமாக இயற்கை நிகழ்வுகளை கடவுள்களின் விருப்பங்கள் அல்லது மோதல்களின் அடிப்படையில் புரிந்து கொள்வது. நம்ம ஊர்லயே தான், எல்லா ஊர்லயும் ஐரோப்பாவில் இது நடந்திருக்கின்றது, சுமேரிய நாகரிகத்தில், கிரேக்க நாகரிகத்தில் கூட இது நடந்திருக்கின்றது, நம்ம ஊர்லயும் நடந்திருக்கு, இன்றும் கூட நடந்து கொண்டிருக்கு. 2வது முறை இயற்கையில் மற்ற இயற்கையை வைத்து புரிந்து கொள்வது. ஒரு இயற்கை நிகழ்வை வேறொரு இயற்கை நிகழ்வை வைத்து புரிந்து கொள்வது. இதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. இந்த விளக்கத்தில், இந்த புரிதலில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை கணக்கில் எடுப்பது, அதாவது கடவுளை இந்த விளக்கத்தில் கொண்டு வருவதில்லை. அதான் முக்கியமாக நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்லிங்கன்னா, கடவுளை இந்த விளக்கத்தில் கொண்டு வருது. இதற்கு பெயர் இன்றைய காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் அந்த பெயர் இல்லை. ஆனால் 1986 அமெரிக்காவில் நடந்த ஒரு சில விஷயங்கள் காரணமாக இதற்கு பெயர், இந்த கருத்துக்கு பெயர் மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம். நான் தமிழ்ல ஆய்வு முறை இயற்கைவாதம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது பர்டிகுலர் இந்த இயற்கை பற்றி புரிதலில் ஒரு ஆய்வு செய்யும் பொழுது என்ன மாதிரி ஆய்வு முறையை நீங்கள் பயன்படுத்துகின்றது, அதற்கு என்ன விதமான கண்ணோட்டம் தேவை, அடிப்படை கண்ணோட்டம் தேவை. அதை தொட்டு இது பேர் மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம்.
இந்த ஏறக்குறைய இது புதிதாக ஒன்றுமே இல்லை. பொது ஆண்டுக்கு முன்னரா பார்த்தீங்கன்னா 600 பிசி, பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பிஃபோர் காமன் எரா பக்கத்தில் கிரேக்க நாகரிகத்தில் முதன் முதல் தோன்றியது. கிரேக்க நாகரிகம் அழிந்த போது இந்த மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசமும் போயிடுச்சு, விலகை விட்டு போயிடுச்சு. என்ன அதுக்கப்புறம் திரும்பவும் எப்போ இது ஐரோப்பா வருதுன்னா, ஐரோப்பாவில் 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் இந்த மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம் வருது. கிரேக்க நாகரிகம் அடிமை சமுதாயம் 15ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பாவில் இது வரும்பொழுது முதலாளித்துவம் வந்து, ஸோ முதலாளித்துவமும் இதோட சேர்ந்து ஒரு விஷயம். முதலாளித்துவ அமைப்பு முறையும் சமுதாய முறையும் இந்த மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம் ஒன்று சேர்ந்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். நான் பின்னாடி வரேன்னு சொல்றேன். இந்த இரண்டு முறைகளும் இவங்களை ரொம்ப அப்டிராக்டா நான் 5 நிறுவனங்களாக பேசிக்கொண்டு இருக்கின்றேன். இதை வந்து ஒரு சுருக்கமாக ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லலாம். இரண்டு முறைகளும் ஒரு சிறிய உதாரணத்தை பிரித்து காட்ட வேண்டும். ஒரு சிறிய உதாரணம் புத்தகத்தில் இந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறாரு. 2019 கோவிட் வருகிறது. என்ன காரணத்தினால் வருகிறது? இதுதான் கேள்வி. இப்ப முதல் முறை எப்படி பார்த்தீங்கன்னா, முதல் முறையில வந்து கடவுளின் கோபத்தால் கோவிட் வந்துள்ளது என்பது ஒரு விளக்கம். இதுதான் ஒரு விளக்கம், முதல் முறையில விளக்கம். என்ன பிரச்சனைனா, கடவுளின் கோபம், கடவுளை குறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், கடவுள் கோபம் அல்லது கடவுளுக்குரிய மோதல் அல்லது ஏதோ ஒரு காரணம் கடவுள் கொண்டு இதை மேற்கொண்டு விமர்சிப்பதற்கு ஒன்றுமில்லை. இதை பரிசோதித்து பார்ப்பதற்கு ஒன்று கிடையாது. சரியா தவறா என்று ஒன்றும் பார்க்கவே முடியாது. எனக்கு இதோட கோவிட் ஏன் என்ன ஆகும்னா, இதோட கோவிட் ஏன் வருகிறது விளக்கம் முடிந்துவிடும். மேற்கொண்டு இதுல தொடர்றதுக்கு ஒன்றும் வழியே இல்லை. ஸ்டாக்னேட் ஒரே நிமிஷத்துல அந்த கேள்விக்குமான பதில் கிடைக்கும்ன்றது, பதில் கொடுத்தோன்னா முடிந்து விடுகிறது. அதுக்கு மேல வேற ஒன்றும் போவதற்கு. இரண்டாவது முறை இந்த மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம். கோவிட் வியாதி எப்படி ஒரு வருகிறது அப்படிங்கிறத பார்க்க இயற்கையின் விளைவாகத்தான் இதெல்லாம் பார்க்கிறோம். இயற்கையின் விளைவத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நான் சொன்ன சில உதாரணங்களை தர. முதல்ல நிஜமாகவே தண்ணீரில் அசுத்தமான தண்ணீர் மூலமாக வருகிறது, இது ஒரு விளக்கம். அல்லது கொசுக்கடிகள் மூலமாக வருது, இது ஒரு. இது போன்ற இன்னும் பல விளக்கங்கள். ஒரு விளக்கம் தந்தால் போதாது, பல விளக்கங்கள் இதில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பல விளக்கங்கள் தருவதற்கு ஒரு தடையும் இல்லை. கடவுள் நம்பிக்கையை போல இதுல ஒரு தடையும் கிடையாது. அதை தொட்டு நீங்கள் பல யூகங்களின் அடிப்படையில் பல விளக்கங்களை தரலாம். ஆனால் ஒவ்வொரு விளக்கத்தையும் நாம் என்ன பண்றோம்? பரிசோதித்து பார்க்கிறோம். இது சரிதானா தவறா என்று பரிசோதித்து பார்க்கின்றோம். அதற்கான முறைகள்லாம் இருக்கின்றது. அது எப்படி பரிசோதிப்பது? இந்த 2 முறைகளை பயன்படுத்தி பரிசோதித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு அதன் முடிவில் என்ன பார்த்தோம்னா, தவறான விளக்கங்கள் ஒன்றன் பின் ஒன்று. தவறு ஏன் அது தவறானவை அப்படின்னு அறியப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு அதை விளக்கப்பட்டு அல்லது ஒதுக்கப்பட்டு அதற்கு பின் சரியான விளக்கம். கோவிட் வருவது கோவிட் வைரஸ்னால தான் வருகிறது அப்படிங்கிற ஒரு சரியான விளக்கம். இப்போதும் கூட இந்த விளக்கம் ஏன் சரியான விளக்கம், ஏன் தவறாக இருக்க முடியாது, இப்படி எல்லாம் சேர்ந்தது இது மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம். இதுதான் இன்றைய அறிவியலுக்கு, நவீன அறிவியலுக்கு அடிப்படையான உள்ள தத்துவ கண்ணோட்டம். அறிவியலின் அடிப்படையில் நிச்சயமாக இந்த கண்ணோட்டத்தை எடுத்துவிட்டால் நவீன அறிவியல் இல்லை என்றே சொல்லிவிடலாம். அதற்கு முன்று இந்த அறிவியல்லாம் வேற. அதாவது ஐரோப்பாவில் இருந்த அறிவியல் அல்லது வெங்கல காலத்துல இருந்த அறிவியல், ஐரோப்பால மிடிவல் பீரியட், மத்திய கால ஐரோப்பாவில் நிலப்பிரபுத்துவ காலத்துல அறிவியல் வேற. நவீன அறிவியலுக்கு இந்த தத்துவத்தை எடுத்து விட்டு, இந்த கண்ணோட்டை எடுத்து விட்டு நவீன அறிவியல் உயிரற்று போய்விடும், நவீன அறிவியலை முடிந்துவிடும். இப்போ ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னா, அவரின் இந்த நவீன அறிவியலுக்கு இந்த மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம் மட்டும் போதாது, இன்னும் பல கூறுகள் தேவை. அதெல்லாம் எப்படி டேட்டா கேதர் பண்றது, அந்த எந்த டேட்டாவை சயின்டிஃபிக் டேட்டா வேலிட் டேட்டா எடுத்துக்கிறது, அது எது வேலிட் டேட்டா ஒதுக்குறது, அப்படி பல கூறுகள் இருக்கின்றன. அதெல்லாம் எல்லாம் சேர்ந்துதான் நவீன அறிவியல் என்பது. மெட்டாபிசிக்கல் அறிவியலுக்கும், மெட்டாபிசிக்கல் அறிவியல்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாபிசிக்ஸ்னால என்னென்ன இந்த உலகத்தில் இருக்கின்றது அப்படின்னு பார்க்கறது. மெட்டாபிசிக்ஸ் வந்து அந்த நேச்சுரலிலே நான் சொல்ல வேண்டும், கடவுள் நம்பிக்கையை விலக்கி வைக்கின்றது. ஆனால் கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்ற கருத்தை அது விவாதிப்பதில்லை. அந்த கேள்வியை அது எடுத்துக்கொள்வதில்லை. கடவுள் இருக்கின்றாரா என்ற கேள்வியை தவிர்த்து விட்டு கடவுள் நம்பிக்கையை ஒதுக்கிவிட்டு இயற்கையை ஆராய்வது, அதுதான் மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம். இயற்கை மெட்டாபிசிக்கல் நேச்சுரலிசம் ஒரு படி மேலே போவது. கடவுள் இயற்கையை மெத்தடாலஜிக்கல் கடவுள் நம்பிக்கையை ஒதுக்கிவிட்டு ஆராய்வது மட்டுமல்ல,
கடவுள் என்ற கருத்தே தேவையற்றது அப்படின்னு சொல்றது இது நாத்தியவாதம். நாத்தியவாதத்துக்கு இன்று அமெரிக்காவில் கொடுத்திருக்க பெயர் மெட்டபிசிக்கல் இயற்கைவாதம், மெட்டபிசிக்கல் நேச்சுரலிசம் சொல்லுவாங்க. ஸோ நவீன அறிவியல்ல கடவுள் நம்பிக்கை பற்றி என்ன சொல்றது நேரடியாக இருக்க வந்துடுறேன். ஏன்னா மற்ற இன்னும் ஏற்கனவே இப்போ 15 நிமிஷம் வந்துடலாம். இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கு, 10 நிமிடம் தான் இருக்கு அதுக்குள்ள. ஸோ நவீன அறிவியல் கடவுள் நம்பிக்கையை பற்றி என்ன சொல்கிறது? ஆய்வு முறை, அதாவது மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிஸ்டில் ஒர்க் பண்ணுறது நவீன அறிவியல் கடவுள் நம்பிக்கையை ஆதரிக்கிறதா அல்லது மறுக்கிறதா? என்னை பொறுத்தவரை நான் இரண்டும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கடவுள் நம்பிக்கை நவீன அறிவியல் ஆதரிக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஏனெனில் நவீன அறிவியல் மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிஸ்ட் கண்ணோட்டத்தில் தான் செயல்படுகிறது. அந்த கண்ணோட்டத்தில் வைத்துதான் பார்க்கும்பொழுது அதை கடவுள் நம்பிக்கையை ஆதரிக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ரொம்ப சிம்பிளானது. நான் ஒரு இதுலயே நான் அடிக்கடி கொடுக்கின்ற ஒரு உதாரணம், ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறீர்கள். நான் கொடுக்கின்ற உதாரணம் நீதிமன்றத்தில் சில சமயங்கள்ல ஒரு வேடிக்கையாக கொடுத்த உதாரணம், பஸ் தொழிலாளர்கள் சப்போஸ் ஸ்ட்ரைக்கு போறாங்கன்னு வச்சுக்கலேன். பஸ் தொழிலாளர் ஸ்ட்ரைக் போகும்போது நிஜமாக யாரோ ஒருத்தர் வழக்கு போடுகிறார். இந்த இது நியாயமற்றது, பொதுமக்களுக்கு கேட்கப்படுகிறது. அப்போ உடனே இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அது எடுத்துக்கொள், அதனுடைய பர்வியூக்குள்ளார இருக்கின்றது என்ற அர்த்தம் எடுத்துக்கொள்ளும். அதே சமயத்தில் பஸ்ல சப்போஸ் டிக்கெட் ஃபேரை ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கல, இதை இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கல, இது கவர்மெண்ட் பாலிசி, இதற்கும் இது கோர்ட்டோட பர்வியூக்குள்ளார வரலன்னு சொல்லி. ஸோ எதற்காக நான் சொல்லுகிறேன், கோர்ட்டோட பர்வியூக்குள்ளார சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் வராது. அது போல அறிவியலின் பர்வியூக்குள்ளார சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் வராது. அந்த வராத ஒரு விஷயம், பல விஷயங்கள் இருக்கின்றன. வராத ஒரு விஷயம் கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை அறிவியலின் படிக்குள் இந்த கேள்வி வர முடியாது. ஏன்னா அறிவியல் படி, நவீன அறிவியல் மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம் படி இந்த செயல் கடவுள் நம்பிக்கையை ஒதுக்கி விட்டு தான் அது செயல்படுது. கடவுள் நம்பிக்கையை ஒதுக்கி விட்ட பிறகு கடவுள் நம்பிக்கையை பற்றி அதில் மேற்கொண்டு பதில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எனவே கடவுள் நம்பிக்கையை பற்றி ஒருத்தர் ஆராய வேண்டும் என்றால் கடவுள் நம்பிக்கை உள்ளதா, கடவுள் என்று இருக்கின்றாரா அப்படிங்கிறத ஒருத்தர் கேட்டாலும் அதற்கான கேள்விக்கான பதில் வேறு இடத்துல தேடிக்கொள்ள வேண்டும், அறிவியலை தேடிக்கொள்ள முடியாது. இந்த இயற்கையில் இந்த மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம் சொல்ற முடியாது, ரொம்ப லாபகரமான ஒன்று இது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் இல்லாதவர்களும் ஒரே மாதிரி தான் அறிவியல் செய்ய வேண்டும். அதுதான் இதில் முக்கியமான கருத்து. எசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் ஒரே மாதிரியான தான். ஒருவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு நாத்திகரை போல, ஒரு மெட்டீரியலிஸ்டை போல, ஒரு நாத்திகரை போல, மெட்டீரியலிஸ்டை போல கடவுள் நம்பிக்கையை ஒதுக்கி விட்டுதான் அறிவியல் செய்ய வேண்டும். ஸோ இதுல என்ன லாபம்னா, நிஜமாகவே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் அறிவியல் செய்வதற்கு வருவார்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் வருவார்கள். ஸோ அப்போ ஒரு பெரிய பிராடர் ஸ்பெக்ட்ரம், பொதுமக்கள் எல்லா வித தரப்பினரும் ரெண்டா பிரித்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று ஒரு பிரிவு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒரு பிரிவு, அப்படி பொதுமக்களை இரண்டாக பிரித்தினால் இரண்டு பிரிவினரும் ஒரே முறையில் அறிவியல் செய்வதற்கு இது உதவுகின்றது. ஸோ அறிவியல் வளர்ச்சியில் இது ஒரு பெரிய ஒரு உந்துகோலை, இந்த முறை இருக்குது இல்லையா, இது ஒரு உந்துகோலை கொடுத்தது என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கு முக்கியமான காரணம் 1600 நவீன அறிவியல் தோன்றுது என்று வைத்துக்கொள்ளலாம். 1610 கலீலியோ, அந்த 1609 கலீலியோ டெலஸ்கோப் போட்டு ஏறக்குறைய வைத்துக் கொண்டால் 1600 வைத்துக் கொண்டால் 1600, 1700, 1800, 1900 நவீன அறிவியல் வந்துவிட்டது முழுமையாக. ஸோ 1600 கடந்த 400 வருடங்களாக நவீன அறிவியல் வந்திருக்கிறது. நவீன அறிவியல் வளர்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் முதலாளித்துவத்தோடு சேர்ந்து வருகிறது. நவீன அறிவியல் வளர்ச்சியும் முதலாளித்துவ வளர்ச்சியும் ஒன்றாகவே இணைந்து வருகின்றன. முதலாளித்துவத்துக்கு நவீன அறிவியலின் வளர்ச்சி மிகவும் தேவையானது. அந்த நவீன அறிவியல் மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசத்தை படி நடந்தால்தான் முதலாளித்துவத்துக்கு ஒரு லாபகரமாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் அது பயன் மதிப்பையும் தர முடியும், அறிவியல் வைத்து லாபத்தையும் சம்பாதிக்க முடியும். ரெண்டும் சம்பாதிக்கும், பயன் மதிப்பு, பரிவர்த்தனை மதிப்பு ரெண்டும் செய்ய முடியும். ஸோ முதலாளித்துவத்திற்கு அந்த மாதிரி ஒரு அறிவியல் பயன்பட வேண்டுமானால் மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் அது செய்ய வேண்டிய அறிவியல் தேவை. அதை தொட்டுதான் இதை முதலாளித்துவம் இந்த முறையை ஆதரித்தது. இல்லாட்ட முதலாளித்துவம் ஆதரிக்காவிட்டால் இந்த முறை இவ்வளவு காலம் வளர்ந்திருக்காது.
ஸோ இது ஏற்கனவே நான் சொல்ல போல இதுல முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, இது பலதரப்பு அனைத்து மக்களும் செய்யக்கூடிய ஒரு எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து விட்டது. ஸோ இதுல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் கடவுள் அறிவியல் செய்கிறார்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் செய்கிறார்கள். நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று பார்த்தீங்களா, நானே ஒரு பெரிய லிஸ்ட் அந்த புரியில் கொடுத்துருக்கேன். கலீலியோ கடவுள் நம்பிக்கை மிக்கவர், நியூட்டன், பாயில், ஃபாரடே, கிளார்க் மேக்ஸ்வெல், ஐன்ஸ்டைன். ஐன்ஸ்டைன் நிறைய வகுத்தி விடணும், அவர் வேற விதமான விஷயத்தை இருந்தார். ஸோ இதெல்லாம் பழைய காலத்துல. இன்றைய காலத்துல கேட்டீங்கன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஹாரி காலின்ஸ், அவரே கூட கடவுள் நம்பிக்கை இருந்த ஒரு கிறிஸ்டியன். ஸோ இவர்கள் எல்லோரும் இயற்கை மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசத்தை எடுத்துக்கிறாங்க, மெட்டபிசிக்கல் நேச்சுரலிசத்தை எடுத்துக்கொள்வதில்லை. ஸோ ஐரோப்பாவில் நான் ஒரு சின்ன வரலாறு கொடுத்துருக்கேன். நான் அந்த புத்தகத்தின் கட்டுரையில் இந்த வரலாறு ஏங்கிறதுக்கு நான் சும்மா சொல்கிறேன். இயற்கையை புரிந்து கொள்வது, கடவுளை புரிந்து கொள்வது, ரெண்டு விதமாக ஐரோப்பாவில் ஒரு புது கருத்து 13ஆம் நூற்றாண்டில் வருது. 13ஆம் நூற்றாண்டில் ஏறக்குறைய ஐரோப்பாவில் நிலப்பிரபுத்துவம் உடைந்து கொண்டிருக்கின்றது, முதலாளித்துவம் வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அது ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லலாம். அப்கோர்ஸ் டிரான்சிஷன் பீரியடே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 200-300 வருடங்கள், அது சில நாடுக்கு நாடு இடத்துக்கு இடம் மாறுபடுகிறது. ஸோ இங்கிலாந்து மேற்கு ஐரோப்பா மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுலேயே ஒரு குறிப்பிட்ட கருத்து வருது. அந்த கருத்து என்னன்னா, இது கிறிஸ்தவ மதத்துக்கே உரிய ஒரு கருத்து. இது இந்த கிறிஸ்தவ மத கருத்து என்னன்னா, கடவுளை அறிந்து கொள்வதற்கு 2 வழிகள் உண்டுன்னு ஒரு நம்பிக்கை வருது. ஒன்று ஸ்கிரிப்சர் மூலமாக, பைபிள் மூலமாக கடவுளை அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு வழி இயற்கையை புரிந்து கொள்வது மூலமாக கடவுளை அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு நம்பிக்கை, அவர்களுடைய நம்பிக்கை. இந்த புதிய கருத்து ஒரு மிக முக்கியமான கருத்து. ஏன்னா இது முதலாளித்துவம் சலர ஆரம்பித்த போது உருவான கருத்து. இந்த கருத்து தான் பிற்காலத்தில் அப்படியே படிப்படியாக நேச்சுரலிசம், மெத்தடாலஜிக்கல் நேச்சுரல் கண்ணோட்டத்தை நவீன அறிவியலில் அடித்தளமாக உருவாக்குகிறது. ஸோ இந்த கருத்து வந்ததற்கு முக்கியமான இந்த கருத்தின் காரணமாகவே அந்த காலத்திலேயே கடவுள் நம்பிக்கை மிகுந்த கிறிஸ்தவர்கள், நான் சேர்க்கனே சொன்னேன் பாருங்க, கலீலியோ, நியூட்டன், மைக்கேல் ஃபாரடே, கிளார்க் மேக்ஸ்வெல் தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் கண்டுபிடித்தவர். எல்லா ஊர்களையும் எடுத்துக்கொண்டே அவர்கள் எல்லாம் இயற்கை ஆராய்வதற்கு ஒரு மிக முக்கியமான நோக்கம், அவர்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தி என்னவென்றால் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உந்து சக்தி. அவர்களை அறியாமலேயே, அவர் கடவுளை அறிந்து கொண்டார்களா இல்லையா என்பது வேற கேள்வி. ஆனால் அவர்களை அறியாமலேயே அவர்கள் இந்த மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிஸ்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. கடவுளை ஒதுக்கி விட்டு அறிவியலில் ஈடுபட வைத்து விட்டது இந்த நம்பிக்கை. அதுதான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஸோ அதற்கப்புறம் நான் இந்த கட்டுரையில் சில கேள்விகள் தான் எழுப்பி அந்த கேள்விக்கான பதில் தான் கொடுத்துருக்கேன். அதான் 7:42 வரும். ஐ திங்க் நான் சொன்ன அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 5 நிமிடம் எனக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும். கடந்த 400 ஆண்டு கடவுள் அறிஞர், அவள் கேள்வி, முதல் கேள்வி, அறிவியல் அறிஞர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாமா? கடவுள் கடந்த இப்போ நம்ம நிஜமாவே எம்பிரிக்கலாக தான் பார்க்கணும். கடந்த 400 ஆண்டுகளில் அறிவியல் அறிஞர்கள் பல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். இதுக்கு என்னன்னா மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம் இந்த அனுமதிக்கின்றது. ஒரு விஷயம் நம்ம அதில் உணரணும். நிஜமாவே அறிவியல் அறிஞர்கள் வாழ்க்கை வரலாற்றை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன். நான் ஒரு சின்ன உதாரணத்தை இந்த கட்டுரையிலே கொடுத்துருக்கேன். அவர் இந்த பஸ் டிரைவர்ஸ் மாதிரி. இந்த பஸ் டிரைவரை பார்த்தீங்கன்னா காலம்புற பஸ் டிப்போ போவார், காக்கி ஷர்ட்டு இந்த யூனிஃபார்ம் போடுவார், பஸ்ஸில் ஏறி உட்காருவார். டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அந்த பஸ்ஸை ஓட்டுவதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். எந்த டார்கெட்டுக்கு போகணும், எந்த இலக்கைக்கு நோக்கி போகணும், அந்த இலக்கை அடைவார். அந்த திரும்புவார். பணி முடிந்த உடனே காக்கி சட்டையை தூக்கி போட்டுருவார், சாதாரண மனிதர் ஆகி விடுவார். அறிவியல் விஞ்ஞானிகளும் ஏறக்குறைய அப்படித்தான். அவர்களுடைய அறிவியல் துறையில் அவர்கள் ஒரு மெட்டீரியலிஸ்டாக செயல்படுவார்கள், ஒரு நாத்திகரை போல செயல்படுவார்கள். அதை தாண்டி வெளியே வந்து விட்டோம்னு வச்சுக்கலேன், சாதாரண மனிதர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு விதமான வித்தியாசமும் அதிகமாக பார்க்க முடியாது. அறிவியல் அறிஞர்கள் பல பேர், நல்ல அறிவியல் செய்த பல பேர் பார்த்தீங்கன்னா உதாரணம் ரேசிஸ்டாக இருப்பாங்க, பல பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டவர்களாக இருப்பாங்க, ஜாதி மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்களாக இருப்பார்கள், பெண்களுக்கு எதிரான இருப்பார்கள். இப்போ பல பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய அறிவியல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், அதில் கரெக்டாக இருப்பாங்க. என்னது உதாரணமாக இந்த இஸ்ரோ டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க, அவருடைய அறிவியலில் ராக்கெட் செலுத்துவதில் கரெக்டாக இருப்பார்.
அதை தாண்டி வெளியில வரும்பொழுது அவர் சொல்லுகிற கருத்துக்கெல்லாம் தவறாக இருக்கு. பழைய இஸ்ரோ டைரக்டர் சொன்ன கருத்துக்களும் சரிதான், இந்நாள் முத்திரவும் வருமாறு. அப்துல் கலாம் அவரை கூட பார்க்கலாம் நீங்க, பெஸ்ட் எக்ஸாம்பிள். ராக்கெட் லான்ச்சிங்கை பொறுத்த வரைக்கும் அப்துல் கலாம் செய்தது சரி. ஆனால் அதை தாண்டி அப்துல் கலாம் வரும்பொழுது அவருடைய கருத்துக்கள், அவருடைய அரசியல் எல்லாம் வெவ்வேறு மோசமானது, பிற்போக்குத்தனமானது. என்ன காரணம் என்றால் அதுதான் அந்த மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம் அளவு பண்ணுகிறது. இவரையும் அப்துல் கலாமையும் அறிவியல் செய்ய உதவுகின்றது, முற்போக்கு சிந்தனையாளர்களையும் அறிவியல் செய்ய உதவுகின்றது. அதுதான் இதில் முக்கியமானது பார்க்க வேண்டும். ஸோ நியூட்டன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிஜமாக நியூட்டனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நியூட்டன் வந்து பகுத்தறிவின் அடையாளமாக அவர் பார்க்கப்பட்டார் ஐரோப்பால. எப்ப நியூட்டன் ரெண்டும் செய்திருக்கிறார். நீண்ட நாட்களாக நியூட்டன் செய்த ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, ரகசியமாக வைத்திருந்தார். அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது எல்லாம் தெரியும், ஆனால் வேறு ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ணியிருந்தார். பைபிளுக்கும் பைபிளை பற்றிய பெரிய ஆராய்ச்சி அவர் பண்ணியிருந்தார். பைபிள் நடக்கிறதுக்கு அதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எந்த காலத்தில் நடந்தது, அப்படி ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி அவர் செய்த ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப நாளாக வெளியே தெரியாது. 1930 வாக்குல தான் தெரியும். அது வந்த ஒன்று நிஜமாக எல்லோருக்கும் ரொம்ப அதிர்ச்சி. நாம் ஒரு பகுத்தறிவின் ஒரு சிம்பலாக, ஐக்கானாக பார்த்தவர் இவ்வளவு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை எல்லாம் பேசியிருக்கின்றார், கருதியிருக்காரு. அதுதான் இந்த நான் சொன்ன கருத்து இருக்குது இல்லையா, அவர் வந்து பஸ் டிரைவர் போன்ற உதாரணம் சொன்ன பாருங்க, அதைத்தான் நம்ம உதாரணமா இருக்க முடியும். அடுத்த கேள்வி, அறிவியல் வளர்ச்சியால் கடவுள் நம்பிக்கை மறைந்து விடுமா? அறிவியல் நம்பிக்கையால் கடவுள் நம்பிக்கை மறைந்து விடும் என்று பலரிடம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சில அறிவியல் விஞ்ஞானிகளிடம் நம்பிக்கை இருக்கிறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹாக்கிங், ஸ்டீஃபன் ஹாக்கிங், ரிச்சர்ட் டாக்கின்ஸ், அவர்லாம் நிஜமாக அப்படி நம்புகிறார்கள் பார்க்கிறேன் நான். ஆனால் இந்த கருத்து சரியில்லை தான் என்னுடைய கருத்து. இது சரியில்லை அப்படின்னு நான் சொல்வேன். நான் அறிவியல் அப்ப அறிவியல் வந்து நம்ம என்ன பார்க்கணும், நிஜமாகவே அறிவியல் கடவுள் நம்பிக்கையை ஆதரிக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் அப்ப அறிவியல் வேறு எப்படி கடவுள் நம்பிக்கை மறுக்கின்றது, எப்படி கடவுள் நம்பிக்கை இழக்க செய்கின்றது? மறைமுகமாக கடவுள் நம்பிக்கை irrelevant-ஆக, அனாவசியமாக கருத்தான மாற்றுகின்றது. அது ஒரு காலத்துல அனைத்து கேள்விக்கும் மனதே பதில் சொல்லிட்டு இருந்தது. ஆனால் கடந்த 400 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் அறிவியல் பதில் தர ஆரம்பித்தது. கடவுளை கொண்டு கொடுக்கப்பட்ட பதில்கள் ஒவ்வொன்றாக நிராகரிக்கப்பட்டு இயற்கை சயின்ஸ் கொடுக்கிற பார்க்க அந்த பதில்கள் தான் நிற்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியின் தோற்றமாக இருக்கட்டும், கோள்களின் இயக்கமாக இருக்கட்டும், உயிரினங்களின் தோற்றமாகட்டும், பிரபஞ்சத்தின் தோற்றம். சமீப காலத்துல பிரபஞ்சத்தின் தோற்றம், ஒரு பிரபஞ்சம் ஆரம்பித்து 0.10⁻37 செகண்ட்ஸுக்கு வரைக்கும் தான் தெரியாது, ஆரம்பித்தப்பதான் தெரியாது. அதற்கப்புறம் பிரபஞ்சம் ஆரம்பித்தது, எப்படி நடந்தது, என்ன நடந்தது, அதெல்லாம் தெளிவாக தெரியும். பிரபஞ்சம் எப்படி தோன்றி இருக்க முடியும்? இப்படியும் நிஜமாக இன்னைக்கு பிசிக்ஸ்ல சீரியஸா ஆராய்க்கணும். பிசிக்ஸ்ல ஆராய்ச்சி பண்ணாலே என்ன அர்த்தம்னா, கடவுள் நம்பிக்கையை கொண்டு வராமல் பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்று ஆராய்கிறார்கள் என்ற அர்த்தம். அதற்கான விடையும் இப்போது தெளிவாக தெரியவில்லை, ஆனால் காலப்போக்கில் விரைவில் வந்துவிடும் என்று தான் இருக்கிறது. ஸோ இப்படி எல்லா கேள்விகளும் ஒன்றன் பின் ஒன்றன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடவுள் நம்பிக்கை தேவையில்லாமல், கடவுள் நம்பிக்கை இல்லாமலேயே விளக்க முடிகிறது. ஸோ இப்பொழுது அந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய கடவுள் நம்பிக்கை சயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக irrelevant ஆக்கி கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் இந்த கருத்தும் கடவுள் நம்பிக்கை அறிவியல் இல்லை என்று நிரூபிக்கின்ற கருத்தும் ஒன்றல்தான். இதுல முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா, அறிவியலுக்கு ஏன் அறிவியல் நம்ம பண்றதுன்னு சேர்த்து பார்க்கணும். ஒரு அரசியல் ரீதியாக இதை பார்க்கணும், பொருளாதார ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்கணும். அரசியலுக்கு பல நோக்கங்கள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கையை புரிந்து கொண்டு நமக்கு சாதகமாக பார்ப்பது அறிவியல் வளர்வதற்கான ஒரு உந்து சக்தி, டைரக்ஷன். ஏன் நம்ம சமுதாயம் ஏன் அறிவியலுக்கு, அதுவும் இன்றைக்கு இருக்கின்ற அறிவியலுக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு இந்த ஐரோப்பால CERN ஒரு யூரோப்பியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதனுடைய பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாடு பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு இணையான பட்ஜெட் உள்ளது. இதற்கெல்லாம் ஏன் சமுதாயம் செலவு செய்ய வேண்டும்? இவ்வளவு செலவு செய்து என்ன செய்யணும்? வரலாற்று ரீதியாக அதுக்கு ஒரு சமூக பயன்பாடு இருக்குது. அறிவியலுக்கு ஒரு சமூக பயன்பாடு இருக்கு. தனிப்பட்ட நபருக்கு இயற்கையை அறிந்து கொள்வது, கியூரியாசிட்டி, அதெல்லாம் வேற.
ஆனால் சமூக ரீதியாக இருக்கும் பொழுது அறிவியலுக்கு ஒரு சமூக பயன்பாடு இருக்கிறது. வரலாற்று ரீதியாக அந்த சமூக பயன்பாடுங்கிறது மாறிக்கொண்டே இருக்கின்றது. இதுதான் அறிவியல் மார்க்சிய புரிதல். முதலாளித்துவ சமுதாயத்தில் அறிவியல் என்பது உற்பத்தி சக்திகளின் ஒரு பகுதி. இதனுடைய ரொம்ப டெக்னிக்கலாக ப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ். இது அர்த்தம் என்னவென்றால் ஒரு ஒரு முதலாளித்துவத்தில் நம்ம இன்றைக்கே பார்க்கின்றோம் பலவிதமான சரக்குகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சேரு, கம்ப்யூட்டர், இதெல்லாம் பலவிதமான சரக்குகள் சேர்க்குது. இந்த சரக்குகள்லாம் ஏன் உற்பத்தி செய்யப்படுதுன்னா, ஒன்று பயன் மதிப்பு இருக்கின்றது, யூட்டிலிட்டி. இன்னொன்று பரிவர்த்தனை மதிப்பு, அதை வைத்து லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த இரண்டு காரணத்தினால்தான் முதலாளித்துவ சமுதாயத்துக்கு அறிவியல் தேவைப்படுகின்றது. அறிவியலை வைத்து முதலாளித்துவம் மக்களுக்கு ப்ராடக்ட்ஸை கொடுக்க முடியுது. அதே சமயத்தில் அதை லாபம் சம்பாதிக்க முடியுது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோவிட் வேக்சினேஷன். கோவிட் வந்த பொழுது அது வேக்சினேஷன் கட்டாயம் டெவலப் பண்ண கட்டாயம் வருகின்றது. மக்களை காப்பாற்றுவது, கோவிட்லேருந்து காப்பாற்று, அது பயன்படுத்து. ஆனால் அதே சமயத்தில் அது கோவிட் வேக்சினேஷன் மூலமாக பல கோடிக்கணக்கான இதுவரை வரலாற்றில் பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான லாபம், ஹியூஜ் ப்ராஃபிட். இந்த இரண்டும் சேர்ந்தது தொட்டு தான் இந்த அறிவியலுக்கு முதலாளித்துவம் அறிவியலை சப்போர்ட் பண்ணுது. சோசியலிசத்தில் அறிவியல் பயன்பாடுங்கிறது சற்று மாறுபட்டு இருக்குது. ஸோ முதலாளித்துவ சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அறிவியல் ஏன் செய்கின்றது அப்படின்னா, இந்த பயன் மதிப்பு பரிவர்த்தனை மதிப்பு இரண்டும் சேர்த்து லாபம் சம்பாதிக்கும் சக்தியாகும். அதற்கு தேவையான முறை, நீங்கள் கடவுள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய அறிவியலை செய்தீர்கள், அதை செய்ய முடியாது. கடவுள் நம்பிக்கையை விலக்கி வைத்து விட்டு செய்ய முடியும் நம்பிக்கை தான் வேண்டும். முற்றப்படி முதலாளித்துவ கடவுள் நம்பிக்கை, கடவுள் இருக்கின்றா இல்லையா என்ற கேள்விக்காது. அதை தொட்டு நவீன அறிவியலின் பணி என்பது சமூக ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ்ன்றது இல்லையா, அதுதான் நவீன அறிவியலின் பணி. கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடி நவீன அறிவியலின் பணி இல்லை. அது நான் சொல்லுகின்றேன். இதுல நாம என்ன பார்க்கணும்னா, கடவுள் நம்பிக்கையை பத்தி மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கணும். ஏற்கனவே நான் என்ன கொடுக்கப்பட்ட டைமை மீறிட்டேன், ஒரு 2 நிமிடத்தில் முடித்து விடுகிட்டேன். மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, கடவுள் நம்பிக்கையை பற்றி ஒரு தீசிஸ் ஆன் ஃபயர்பாக்ல சொல்றாரு. கிரிட்டிக் ஆஃப் பிலசாபிக்கல் ரைட்ஸ், ஜெர்மன் ஐடியாலஜி சொல்கிறார். இப்போ என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே ஜெர்மன் ஐடியாலஜியில் கடவுள் நம்பிக்கையை மறுத்து கடவுள் இல்லை அப்படிங்கிறது, கடவுள் நம்பிக்கையை மறுத்து பலவிதமான தத்துவங்கள் வந்து விட்டன. ஆனால் கடவுள் நம்பிக்கை ஏன் இருக்கின்றது, இந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லிவிட்டால் கடவுள் நம்பிக்கை போய்விடுமா, நீங்கள் பகுத்தறிவியை கொண்டு ஆராய்ந்தால் பகுத்து போய்விடுமா அப்படின்னு சொல்ல போல கடைசியாக ஒரு சில வார்த்தைகள் சொல்றாரு. கடவுள் நம்பிக்கை என்பது ஹார்ட் இன் த ஹார்ட்லெஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு மிகவும் பல அல்லல்களுக்கு உட்படும் மனிதன் தன்னை சுற்றியுள்ள சமுதாயத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியாத போது கடவுள் நம்பிக்கை தான் அவருக்கு மருந்தாகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த இப்ப என்ன அதனுடைய இதுன்னா, அவரு தெளிவாக எக்ஸ்பிளிசிட்டா அதுல கடவுள் நம்பிக்கை இருப்பதும் மறைவீதும் அறிவியலையே பகுத்தறிவு பொறுத்ததல்ல. கடவுள் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி அதுதான் தீர்மானிக்கின்றது. ஒரு நியாயமற்ற சமுதாயம் இருக்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் நம்பிக்கை நியாயமற்ற சமுதாயத்தை நீக்கினால்தான், ஒரு நியாயமுள்ள சமுதாயத்தை, மனிதனுக்கு பாதுகாப்புள்ள ஒரு சமுதாயத்தை வழங்கினால்தான் கடவுள் நம்பிக்கை போகும். அதுவரை கடவுள் நம்பிக்கை போகாது. இதுதான் மார்க்ஸோட புரிதல். இது கடந்த 500 வருடங்களாக நவீன அறிவியல் வந்ததுக்கு அப்புறம் இந்த புரிதல் தான் கரெக்டாக இருக்கின்றது, இது சரியாக இருக்கின்றது. நிஜமா மார்க்ஸோட புரிதல் தான் சரியாக நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம், சரியானது. ஸோ முடிவுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று முடித்து விடுகின்றேன். கடவுள் அறிவியல் செய்வதற்கு மெத்தடாலஜிக்கல் நேச்சுரலிசம் மட்டும் போதாது. கடவுள் நம்பிக்கையை விலக்கி விட்டு அறிவியல் செய்வது மட்டும் போதாது. விலக்கி விட்டு அறிவியல் செய்யும் பொழுது கூட தவறான அறிவியல் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு பெஸ்ட் உதாரணம் அந்த கட்டுரையில் கொடுக்கறது ஷாக்லிங்கிறவர். அவர் இயற்பியல்ல பிசிக்ஸ்ல நோபல் பிரைஸ் வாங்கினவர். அப்போ நல்லா பிசிக்ஸ், அவருடைய பிசிக்ஸ் ரொம்ப சரியான பிசிக்ஸ்.
ஆனால் இறுதி கட்டத்தில் அவர் பயாலஜியில் ரிசர்ச் பண்ணுறாரு, ஜெனட்டிக்ஸில் ரிசர்ச் பண்ணி ஒரு முடிவுக்கு வருகின்றார். அந்த முடிவு மோசமான முடிவு. கருப்பர்களுக்கு இயற்கையிலேயே அவர்களுக்கு ஜெனட்டிக்ஸாக மரபியல் ரீதமாக அது ரீதியாகவே அவர்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லை, அவர்கள் இயற்கையிலேயே புத்திசாலித்தனம் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவர்களுக்கு நீங்கள் வெல்ஃபேர் மெஷர்ஸ் எல்லாம் தரீங்க இல்லையா, அதெல்லாம் கொடுத்தால் நீங்கள் புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு மனித இனத்தை பரப்புகிறவர்கள், எனவே அதுக்கு வெல்ஃபேர் மெஷர்ஸே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இது நிச்சயமாக, ஆனால் இதில் கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கொண்டு வராமல் செய்யப்பட்ட ஆராய்ச்சி, இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். கடவுள் நம்பிக்கையை கொண்டு வராமல் ஆராய்ச்சி செய்வதே சரியான அறிவியல் ஆகிவிடாது. அதுதான். ஆனாலும் நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா, நிஜமாவே சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அஸ் எ ஹோல் இதை சரியான விதத்தில் ரியாக்ட் பண்ணி அதை ஒதுக்கி விட்டார்கள். அவருடைய பிசிக்ஸை மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய பிசிக்ஸை ஒதுக்கி விட்டார். ஸோ இந்த கருத்துக்களை தான் இந்த கட்டுரையில் நான் எழுதியிருக்கின்றேன். அந்த கருத்துக்களை உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இறுதியாக நான் என்னுடைய உரையை எப்பொழுதும் முடிப்பதற்கு முன், அது குவாண்டம் மெக்கானிக்ஸை பற்றிய உரையாக இருக்கலாம், அல்லது பிலாசபி ஆஃப் சயின்ஸை பற்றிய உரையாக இருக்கலாம், அல்லது இது போன்ற உரையாக இருக்கலாம், எப்பொழுதும் நான் முடிப்பது கச்சேரியில் மங்களம் பாடுவது போல நான் முடிப்பது ஒரு திருவள்ளுவரோட திருக்குறளோட தான் முடிப்பேன். இந்த திருக்குறள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. நான் எனக்கு தோன்றிய கேள்விகளை மனதில் வைத்துக்கொண்டு அந்த கேள்விகளுக்கு விடைகள் கண்டுபிடித்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இந்த விடைகள் சரியானவையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, முற்றிலும் சரியானதாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நீங்கள் இதே கேள்விகளை கேளுங்கள். நீங்கள் உங்களுக்குரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி, உங்களுக்குரிய வசதிகளை பயன்படுத்தி, இன்டர்நெட் மூலமாகவோ புத்தகங்கள் மூலமாகவும் ஏதோ ஒரு வழியில நீங்கள் இதற்கான பதில்களை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீர்கள். ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையாக எனது உரையை கேட்டதற்கு நன்றி. நாம ஏற்கனவே வரலாற்றில் அறிவியல் புத்தகத்தை பார்க்கிற பொழுது உங்களுடைய பேசியிருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. கமலேஷன் தொடர் வந்து அந்த புத்தகத்தை பேசுற பொழுது நாம இந்த தகவல்லாம் ஒரு கலந்துரையாடலாம் பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த தகவல் நீ கொடுக்குற பொழுது நான் கேட்ட அந்த கேள்வி இந்த நேரத்தில் திருப்பியும் கேட்டு இங்க இருக்கிறவங்க ஒரு தெளிவுபடுத்த உதவுன்னு நினைக்கிறேன். முதலாளித்துவம் வந்து அறிவியலை ஆதரிக்கிறதுக்கான காரணம் வந்து அதுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தேவை இருக்குது, அதனால பயன்படுத்திக்கிச்சுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு முதலாளித்துவமே வலதுசாரி ஆதரிக்குது, அதுக்கு என்ன காரணம்? முதலாளித்துவத்துக்கு வலதுசாரி ஆதரிப்புக்கு பல முக்கியமான காரணம் என்று பார்க்கணும். என்னது, முதலாளித்துவம் எப்பெல்லாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கின்றதோ அப்பெல்லாம் மூட நம்பிக்கைகளை வளர்க்கும், மூட நம்பிக்கைகளை ஆதரிக்கும், வலதுசாரி இயக்கத்தை ஆதரிக்கும். இரண்டையும் பயன்படுத்தி ஜனங்களை திசை திருப்ப முடியும். ஜனங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும் இல்லையா, அந்த அதிருப்தியை விலக்கி வைக்க முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள், இரண்டாவது உலக போருக்கு முன்னாடி ஜெர்மனியில நடந்ததுதான். நான் உங்களுக்கு சின்ன ஜெர்மனியில் நடந்தது சொல்லுங்க. முதல் உலக போர் முடியுது. முதல் உலக போர் முடிந்தவுடனே ஜெர்மனிக்கு பெருத்த நஷ்டம். அதில் முதல் உலக போர் தோல்வி விட்டவர்கள், வெற்றி பெற்றவர்கள் சாதாரணமாக தோல்வியுற்றவர்களை விட்டு விட மாட்டாங்க, எந்த காலத்திலும் விட்டு விடுவதில்லை. அதே போல ஜெர்மனி தோல்வியுற்ற போது ஜெர்மனியிலிருந்து மிக பயங்கரமாக ஜெர்மனியை கசக்கி பிடித்து விட்டார்கள். பொருளாதாரம் மிக சீரழிந்த நிலையில் இருந்து. இது 1919 நடக்கின்றன. 1917 ரஷ்ய புரட்சி நடக்கின்றது. ரஷ்ய புரட்சி நடந்த உடனே லெனின் சொல்லுகின்றார், எங்கு அடுத்த புரட்சி சொல்றப்ப ஜெர்மனியில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. ஜெர்மனியில், ஏன்னா ஜெர்மனி வந்து அட்வான்ஸ்டு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறார். பார்க்கணும், நிஜமாகவே அங்க ஒரு புரட்சி நடந்து தோல்வியுற்றது என்ன, புரட்சி நடந்து தோல்வியுற்றது என்ன? அப்ப நாசிசத்தை யார் ஆதரித்தார்கள் என்று பார்த்து ஜெர்மனியில் இருந்த தொழிலதிபர்கள் ஆதரித்தார். அதை ஆதரித்ததன் காரணமாக தான் அது வந்தது. என்ன இருந்த நிலைமை என்னன்னா, கம்யூனிஸ்டுகள் புரட்சி அதிக அளவில், ஆனால் அளவுக்கு மீறிவிட்டார்கள் என்று வைத்துக் கொண்டது. அவர் முதலாளித்துவமே அதை வீழ்ச்சியது, அது வேற கதை. ஆனால் இன்றைக்கும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். எல்லா இடங்களையும் வலதுசாரி சிந்தனைகளை ஆதரிப்பது ஜனங்களுடைய டிஸ்கண்டத்தை ஈஸியாக திசை திருப்பதற்கு வழியாக. நமது நாட்டில் வலதுசாரி தத்துவம் இந்துத்துவம். நான் நேற்று கூட ஒரு தொட்ட சொல்லியிருந்தேன், நான் இது அரசியல் பேசுகிறேன். நான் நேற்று கூட ஒரு தொட்டு சொல்லியிருந்தேன். மன்மோகன் சிங்கும்
மோடி அரசுக்கும் வித்தியாசம் என்ன? மன்மோகன் சிங் நியோ லிபரலிசம் மன்மோகன் சிங்கும் ஆதரிக்கின்றார், மோடியும் ஆதரிக்கின்றார். ஆனால் மன்மோகன் சிங்கால் நியோ லிபரல்ஸால் உருவாக்கிய அதிருப்தியை சமாளிக்க முடியவில்லை, தோற்று போய்விட்டார் எனக்கு. ஆனால் மோடி அரசு அதை சமாளிக்கின்றது, முக்கியமாக வலதுசாரி இயக்கத்துக்கார் இந்துத்துவாக்கு. அது சரியா தவறா என்று சொல்ல முடியாது, ஆனால் இந்துத்துவா வைத்து சமாளித்து விட்டது. 3 இலக்கில் சமாளித்து விட்டது. வலதுசாரி இயக்கம் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அது கூட்ட எல்லாத்துக்கும் என்றைக்கு முதலாளித்துவத்திற்கு நல்ல வளர்ச்சி இருக்கின்றதோ அன்றைக்கு இந்துத்துவாவை தூக்கி எறிந்து விடும் தான் நான் நம்புறேன். இந்துத்துவாவை விலக்கி விடும், தூக்கி எறியதோ இல்லையா விலக்கி விடும். இந்துத்துவாக்கு இன்றைக்கு கொடுக்கின்ற ஆதரவு இந்துத்துவாக்கு கொடுக்காதது, வலதுசாரிக்கு கொடுக்கும். இது மார்க்சிய புரிதலின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். அப்ப இந்த அதான் அதே அடுத்து அதை ஒட்டி ஒரு கேள்விதான் கூட. தோழர்கள் கேள்விகள் இருக்கிறவங்க கையை உயர்த்த நான் அடைக்கிறேன். இந்த ஒரு உரையாடல் வந்தா இன்னும் கொஞ்சம் இந்த நிகழ்வு செழிப்பெருக்கா சொல்றேன். கேள்விகள் இருக்கிற கையை உயர்த்துங்க. இப்ப அமெரிக்காவில் இருக்கிறத வலதுசாரின்னு சொல்றதா இல்ல பாசிசத்தோடைய ஒரு நியோ பாசிசம் சொல்ல முடியுமா? இது நான் ரொம்ப டூ டெக்னிக்கல். பாசிசம் மாறினது வலதுசாரி போயிட்டு அது பாசிசமா? ஏன்னா அமெரிக்கால இந்த கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ட்ரம்ப்புக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. என்ன பண்ணியிருக்காங்க? ட்ரம்ப்க்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நேரம் ட்ரம்ப் ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியது. ஆனால் எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டார். அதை தொட்டு இந்த கோர்ட், அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவுக்கு வராங்கன்னா, ஒரு பிரசிடென்ட்டை விளக்க முடியாது, பிரசிடென்ட்டை ஜெயிலில் போட முடியாது, அது வழி இல்லை. அதை தொட்டு அவர் பிரசிடென்ட்டாக இருக்கின்ற வரை இந்த தண்டனை நிறைவேற்றப்படாது. அவர் பிரசிடென்ட்டாக என்றைக்கு அவர் பிரசிடென்ட் ஆகிறாரோ அவருக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்படும். இது பாசிசத்துடன் நடக்காது. இது என்னுடைய பதில். நான் நிஜமாக என்ன பாசிசமா இல்லையா, செமி பாசிசமா இல்லையாங்கிறதுலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதிகமாக தெரிந்தவர், பாலிடிக்ஸ் அதிகமாக தெரிந்தவர் தான் தெரிந்தவர். நான் ஏறக்குறைய எனக்கு தெரிந்த பாலிடிக்ஸ் ஏறக்குறைய அறிவியலோட தொடர்பு படுத்தி பார்த்ததோட சரி. கமலேஷ் கேளுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப சூப்பரா இருந்தது எப்பயும் போல. சார் கேக்குதா சார் என்னோட வாய்ஸ்? கேக்குது. சரி, ஓகே சார். இப்போ வில்லியம் ஷாக்லி பத்தி சொன்னீங்களா சார்? அவர் உலகத்துல இருக்க முட்டாள்கள், அதாவது அறிவில்லாதவங்களாலே அழிச்சிடலாம், அறிவானவங்களை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ அது பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றது மூலியமா, லைக் பாப்புலேஷனை கம்மியா வைக்கிறது மூலியமா மனித சமூகத்துக்கும் உலகத்துக்கும் நல்லதுன்றதுக்காக அப்படி சொன்னார் அவரு. அப்படி சொல்றாரா? சரியாக அவசரத்துல சரியா அவர் கருப்பின மக்கள் பிளாக்ஸ் இருக்காங்க இல்லையா, அமெரிக்கால பிளாக்ஸ் இருக்காங்க, ஒயிட்ஸ் இருக்காங்க. அந்த பிளாக்ஸை பத்தி அமெரிக்கால இருக்கின்ற ரேசிசம் ஐரோப்பால ஓரளவு கிடையாது. அமெரிக்கால ரேசிசம் ரொம்ப அதிகம். அது பல இதெல்லாம் சொல்லணும், ஆனால் காலம் அப்படின்னு அமெரிக்கால ரேசிஸ்ட் சிந்தனைகள் ரொம்ப அதிகம். எல்லாரும் தரப்பினருன்னு அமெரிக்கால ரேசிஸ்ட் சிந்தனைகள் இருக்கின்றது. அதுல இவருக்கு ரேசிஸ்ட் சிந்தனைகள் இருக்கு. இவர் ரேசிஸ்ட் சிந்தனை எப்படி இவர் பிரசன்ட் பண்றாருன்னா, கருப்பின மக்கள் இயற்கையாகவே அறிவில் குறைந்தவர்கள், அறிவாற்றலில் குறைந்தவர்கள், இன்டெலிஜென்ஸ் குறைந்தவர்கள். அப்ப நீங்க ப்ராபகேஷன் ஆஃப் ரேஸ்ன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கலேன், அறிவுள்ளவர்கள் மட்டும் ப்ராபகேஷன் பண்ணணும், அறிவில்லாதவர்களையும் ப்ராபகேட் பண்ணிங்கன்னா எதிர்காலத்துல அறிவில்லாதவர்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தொட்டு நீங்க இயற்கையிலேயே அறிவு இல்லாதவர்களை, இயற்கையில சாதாரணமாக அறிவில்லை, இயற்கையிலேயே அறிவு பெற முடியாதவர்கள், அறிவு இல்லாதவர்கள், இன்டெலிஜென்ஸ் இல்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள் இன்டெலிஜென்ஸ் இல்லாதவர்கள், அவர்களை பரப்புவதை தடுக்கிறது. அவர் பரவுவதை தடுக்கிறது. எப்படி நீங்கள் சொல்கின்ற இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் எல்லாம், அமெரிக்காவில் வெல்ஃபேர் மெஷர்ஸ் ரொம்ப அதிகம் பிளாக்ஸுக்காக. நம்ம ஊர்ல ரிசர்வேஷன் சொல்றோம், அவங்க ஊர்ல அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். ஸோ இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை நிறுத்துங்கிறார். ஏன்னா அந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் நிறுத்துறீங்கன்னா பிளாக் பாப்புலேஷன் படிப்படியாக குறைந்து போய்விடும். அப்போ ஒன்லி இன்டெலிஜென்ட் பீப்புள் மட்டும்தான் சர்வைவ் ஆகும். இன்டெலிஜென்ட் மட்டும்தான், அந்த பாப்புலேஷன் மட்டும்தான் சரியாகும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது மனித குலமே இன்டெலிஜென்ட்டாக
இன்டெலிஜென்டான ஹியூமன் பீங்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இதுதான் அவர் சொன்ன கருத்து. இந்த கருத்துக்கு ஜெனட்டிக்ஸை யூஸ் பண்ணி அவர் சொல்றாரு. உடனடியே பயாலஜிஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இதுக்கு ஜெனட்டிக்ஸ், நீங்க சொந்த ஜெனட்டிக்ஸ் அறிவியல் பூர்வமாக செய்யப்படவில்லை. மாடர்ன் சயின்ஸுக்கு ஒரு ரிகரஸ் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ரிகரஸ் ஸ்டாண்டர்ட்ல இது ஃபிட் ஆகல. அதை தொட்டு உங்கள் கருத்து தவறானது நிராகரித்து விட்டார். இதுதான் சயின்டிபிக் கம்யூனிட்டி. நான் இந்த கட்டுரை எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், தனிப்பட்ட நபர்கள் அவர்கள் எப்படியான விலகி போகலாம் அறிவியல்ல இருந்து. அவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம், அவர்கள் ரேசிஸ்டாக இருக்கலாம், அல்லது வேற பிற்போக்குத்தனமாக இருக்கலாம். அந்த அவர்களை தனிப்பட்ட நபர்களால் சரியான அறிவியல் காப்பாற்றப்படவில்லை. சயின்டிபிக் கம்யூனிட்டி அஸ் எ ஹோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டீவியேஷன்லாம் கரெக்டாக ஆஃப்செட் பண்ணிடுறாங்க. அதான் முக்கியமான. இந்த சயின்டிபிக் கம்யூனிட்டிங்கிறது முதலாளித்துவத்துக்கே உரிய சயின்டிபிக் கம்யூனிட்டி, உரிய ஒரு ஐடியா. முதலாளித்துவம் வருவதற்கு முன்னாடி 1600க்கு முன்னாடி சயின்ஸுங்கிறது பண்ணி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் யாரோ அங்கங்க ஒருத்தர் சொன்னாங்க. 1650 வாக்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல ராயல் சொசைட்டின்னு வருது. அது வந்து அசோசியேஷன் ஆஃப் சயின்டிஸ்ட். அதே போல பிரான்ஸ்லேயே அசோசியேஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் வரிசையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறிவியல் செய்யும் முறையாக மாறிப்படுகின்றது. ஸோ தனிப்பட்ட முறைகள் 1-2 பேர் செய்வதில்லை, ஒரு கூட்டு முயற்சியாக அவர்கள் பெய்டு எம்ப்ளாயீஸ் போல செய்கிறாங்க. ஃபேக்ட்ரிஸில் எப்படி விஞ்ஞானிகள் ஒர்க்கர் செயல்படுறாங்களோ அதே போல செயல்படுறது. படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு நிஜமாக ஃபேக்டரி ஒர்க்கர்ஸுக்கும் ஒரு ஐடி கம்பெனி ஒர்க்கர்ஸுமே சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷனுக்கு வித்தியாசத்தை அதிகமாக பார்க்க ஒரு சில விஷயங்களை பார்க்கவே முடியாது. இது சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன், சயின்டிஃபிக் கம்யூனிட்டி. அந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ஒன்று இருப்பதன் காரணமாகத்தான் இந்த சயின்ஸோட கிரெடிபிலிட்டி, சயின்ஸ்ல இருந்து விலகி போவது தடுக்கப்படுகின்றது. ரொம்ப சிறப்பான ஒரு உரை. சொல்லப்போனா அவங்களுடைய அந்த ஆய்வு கற்றே அப்படியே படிக்கிற ஒரு அனுபவம் கிடைச்சது. விரிவா தெரிந்து கொள்றதுக்கான விஷயம் இருக்கு. நாம இதை பத்தி பேசிட்டு வருகிற கடவுள் நம்பிக்கையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அறிவியல் பூர்வமாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான என்னுடைய பல சிந்தனைகள் அப்படியே பொருந்துவதாகவும் இருக்கு. எனக்கு மகிழ்ச்சியையும் கொடுத்தது. இப்போ மூட நம்பிக்கை குறித்து தனியா பேச இருக்கிறதுனாலதான் இப்ப நான் உடனடியா இதை பற்றிய சில கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சேன். ஏன்னா அதுல போய் இதுலயும் இதை சேர்த்து அதுல ஒரு டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு என்ன தோணு, அவங்க முருகன் பேசுகிற போது கிடைச்ச விஷயங்கள்ல நான் எனக்கு அந்த அப்சர்வேஷன் எனக்கு உடனே எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் தோணுச்சுன்னா, அறிவியலுக்கு கடவுள் தேவையில்லைன்னு சொன்னாங்கல்ல, எனக்கு தோணுச்சு முதலாளித்துவத்துக்கே கூட அப்படிதானே. முதலாளித்துவத்துக்கு லாபம் தான் கடவுள். முதலாளிகள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு சிக்கல் வரும்போது கடவுள் நம்பிக்கையும் மற்ற விஷயங்களையும் பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. ஆனா அடிப்படையில அவங்க லாபம் அதை சார்ந்துதான் செயல்பட்டு இருப்பாங்க. அது விரிவா சொல்லலாம். இதுவே முதலாளித்துவத்துக்கே அடிப்படையில கடவுள் என்கிற அது தேவையில்லை. முதலாளித்துவங்கிற சிஸ்டத்தை சொல்றேன், அந்த அமைப்புக்கு. அடுத்து அறிவியல் என்பதே சொல்ல போனா இந்த கடவுள் நம்பிக்கையை புரிந்து கொள்வதே கூட ஒரு அறிவியல் தானே. ஏன் நல்லா அருமையான வார்த்தை சொன்னாங்க. கடவுள் இல்லை, ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, அது ஏன்னு புரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிற அந்த பார்வை இருக்க. அது மார்க்சியவாதிகளுக்கு தான் அந்த பார்வை. ஒரு நாத்திகராக மட்டுமே இருந்து கொண்டு இதை பார்க்கிற போது ஒரு விதமாக அந்த நம்பிக்கை உள்ளவர்களை இங்கதான் நான் சொல்லி காட்ட விரும்பல. என்ன அந்த சமூக அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அவர்களை புண்படுத்தக்கூடாதுங்கிற கருத்து உள்ளவங்க. எனவே அதை நம்ம இங்க சொல்ல வேண்டியது. ஆனா நாத்திகவாதிகளை மட்டும் இருந்து பார்க்கிறவர்கள் அந்த நம்பிக்கையாளர்களை எப்படி வேற மாதிரி பேசுகிறார்கள், கேலிக்கு உட்படுத்துகிறார்கள். ஆனா மார்க்சியவாதிகள் அப்படி செய்யறது இல்லை, அறிவியலாளர்களும் அப்படி செய்வதில்லை. அப்போ மார்க்சியமும் அறிவியலும் எப்படி இணைகோட்டுல போகுதுங்கிறதையும் இது காட்டுகிறது. இன்னும் சிம்பிளா சொல்றதா இருந்தா எனக்கு என்ன தோணுது,
அறிவியல் என்பதே இருக்கிற ஒரு பொருளின் மூலத்தையும் வரலாற்றையும் அதனுடைய விளைவுகளையும் ஆராய்கிறது தானே. இருக்கிற ஒரு பொருள் பற்றி ஆராய்வது தானே அறிவியல். கடவுளை பற்றி எப்படி ஆராய முடியும் அப்போ அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அறிவியல் ஒரு இதுல குறிப்பிட்டிருக்க அறிவியலாளர்களில் உலகம் முழுக்க 70 விழுக்காட்டினர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். அவ்வாறு அறிவியலாளர் 70% கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படிங்கிற போது, ஆனா அதனால என்னன்ற கேள்வி நம்ம சேர்த்து கேட்கணும். சோதனை கூடத்துக்குள்ள நுழையிற போது அவங்க ஒன்னும் கடவுள் நம்பிக்கை கலட்டி வச்சுட்டு தான் போறாங்க. சொன்ன மாதிரி டிரைவர் காக்கி சட்டையை கழட்டி வச்சுக்கிற மாதிரி. ஆனா தங்களுடைய சோதனை கூட ஆராய்ச்சிகள்ல கடவுளை இழுத்துக்கிறது இல்லை. அவங்களோட ஆராய்ச்சி அறிக்கைகள்ல கடவுளின் அருளால் இதை கண்டுபிடிச்சேன்னு அவங்க சொல்றது இல்லையே. அப்ப அதெல்லாம் அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னொன்னு, சமூக அடிப்படையிலே பார்த்தாலும் கூட கடவுள் நம்பிக்கையாக மட்டும் இருக்கிறவர் அதை வெறித்தனமா மாத்துகிறது, மதம் சார்ந்த மோதல்களாக மாற்றப்படுவது என்பது வேறு. ஆனா கடவுள் நம்பிக்கையாக மட்டும் இருக்கிற போது அது சமூகத்துடைய ஒட்டுமொத்த கூட்டு செயல்பாடுகளுக்கு அது ஒன்றும் தடையாக இல்லைன்னு நான் பார்க்கிறேன். நவீன மாற்றங்களுக்கும் கூட அது தடையாக இல்லைன்னு பார்க்கிறேன். நான் எப்பவுமே சொல்லுவது உண்டு, ஒரு புரட்சி அறிவிக்கப்படுகிற சூழல் வருகிறதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு புறப்படுகிற பல பேர் எளிய மக்கள் அவரவர்கள் கடவுளை வணங்கி விட்டு இந்த புரட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நேர்ந்து கொண்டுதான் வருவார்கள். வராதே என்று சொல்ல முடியுமா? புரட்சி வெற்றி பெற்று ஆரோக்கியமான மாற்றங்கள் சமூகத்தில் ஏற்பட்டு வருகிற போது அந்த மாற்றங்கள் நிலைக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கடவுளை வேண்டுகிறவர்கள் அப்போதும் இருப்பார்கள். எனவே காலப்போக்கில் தான் அந்த மாற்றங்களாக வரணும் அப்படிங்கிற சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொண்டேன். இது சரிதானா என்கிற கேள்வியோட முடிச்சுக்கிறேன். சரிங்க தொடர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜமாணிக்க தொடர், உங்களுடைய கேள்வி. வணக்கம். வணக்கம். பேராசிரியர் முருகன் அவர்களுடைய உரையை கேட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. அவர் உரையை கேட்டு ரொம்ப நாளாச்சு, பல வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஒரு மிக அருமையான தத்துவார்த்த ரீதியான, அறிவியல் தத்துவார்த்த ரீதியான உரை. அறிவியலில் பங்கு பெற்றிருக்க எல்லோருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். குறிப்பாக அவர் பேராசிரியர் முரளி அவர்களுடைய அந்த தத்துவார்த்த ரீதியான அந்த வீடியோக்களை பார்த்து அதை விமர்சித்ததை நான் வரவேற்கிறேன். நான் அவ்வப்பொழுது அவருடைய வீடியோக்களை பார்க்கும் பொழுது அது ஒரு அறிவியலுக்கு முரணானதாக இருக்கிறது. ஆனால் அறிவியல் என்று அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அது அறிவியல் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டதெல்லாம் மீண்டும் அவர் புனரமைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அந்த சிதம்பரம் நடராஜனுடைய நடனம் என்பது பால்வழி மண்டலத்தை ஒத்திருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே அது தவறான நிரூபிக்கப்பட்டதே செய்கிறார். அதை போல்டா அவரை குறிப்பிட்டதுக்கு பேராசிரியர் முருகன் அவர்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். நானும் அவருடைய யூடியூப்புகளை ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அவரை ரியாக்ட் பண்ணி ஓப்பனாகவே செய்திருக்கிறேன் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, பேராசிரியர் முருகன் அவர்களுடைய கட்டுரை இன்னும் வாசிக்கலை. அந்த மார்க்சிஸ்ட் 2-3 மாதமாக வரலை. இப்போ கட்டாயம் அதை வாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. மிக அருமையான ஒரு தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுடைய பாராட்டுக்கள். ரெண்டாவது நம்ம கடவுள் நம்பிக்கை விஞ்ஞானிகள் பப்ளிக்கா சொல்லும் பொழுது அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதா என்பது நான் கருதுகிறேன். விஞ்ஞானிகள் அவங்க கடவுள் நம்பிக்கை வருவது அதை பத்தி நம்ம கவலை இல்லை. வேறு இட் இஸ் இன்டர்னல், அவருடைய பர்சனல். பட் அவங்க வெளியில கடவுள் நம்பிக்கையை பற்றி பேச, இப்ப நீங்க சொன்னீங்களா நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சி இயக்குனர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கலாம். ஆனா அதை ராக்கெட் எடுத்துட்டு போய் கோயில்ல வைத்து வணங்குவது என்றது போன்ற நடவடிக்கைகள் அது கடவுள் நம்பிக்கையை வளர்ப்பதாக இருக்கு. ஒருவரும் அறிவியலும் வளர்கிறது, கடவுள் நம்பிக்கையும் வளர்க்கின்ற இதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதான் எனக்கு தெரியல. இது எப்படி இதை நம்ம சொல்வது, அது ஒண்ணு. ரெண்டாவது, கடவுள் நம்பிக்கை இல்லாத நாடுகள்ல மக்கள் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கின்றார்கள். நாத்திக மதியம் உள்ள நாடுகள்ல மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவை இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நான் பேசணுமா?
ஆமா, நீங்க தான் பேசுங்க. எனக்கு தானா இருக்கேன். ஆமா, உங்களுக்கு தான். ஓ சரி, ஓகே, தேங்க்யூ. முதல்ல நிஜமாகவே அந்த பஸ் டிரைவர் எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் சொல்றேன். அவர் வந்து இந்த அப்துல் கலாம் பெஸ்ட் நினைப்பாங்க. அப்துல் கலாம் அல்லது நீங்கள் சொன்னது போல அந்த டைரக்டர் கொண்டு போய் அங்க இது பண்றது கடவுள் நம்பிக்கைங்கிறது போகாதுங்க சார். இப்போதைக்கு இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து கடவுள் நம்பிக்கை போகாது. நான் சொல்லல, மார்க் சொல்ற கருத்தை வைத்து நான் சொல்லுகின்றேன். எனது இன்றைக்கு இருக்கின்ற முதலாளித்துவ சமுதாயத்திலே எடுத்துக்கிட்டு, சோசியலிச சமுதாயங்கிறது வேற, முதலாளித்துவ சமுதாயத்தை எடுத்துக்கிட்டு, முதலாளித்துவ சமுதாயத்துல பலவிதமான பயம் வரும் மனிதனுக்கு, பலவிதமான தாக்குதல்கள் நடக்கின்றது. சேஃப்டியே கிடையாது ஒரு விதத்திலையும். செக்யூரிட்டியே இல்லை நமக்கு என்ன இருக்கிறது. சொத்து இன்றைக்கு இருக்கின்றது, நாளைக்கு போய் விடுகின்றது. டிமானிட்டைசேஷன் மாதிரி என்ன கொண்டு வந்து நிறுத்துக்கிறாங்க. ஏன் பல்வேறு நமக்கு தாக்குதலுக்கு உட்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கடவுள் நம்பிக்கைங்கிறது போகாது. அதான் மார்க் சொல்றார், ஹார்ட் இந்த ஹார்ட்லெஸ் வேர்ல்டு. கடவுள் நம்பிக்கை ஒரு மருந்தாக அபின் அப்படி சொல்றாரு இல்லையா. அபின் வந்து அந்த காலத்துல மருந்து, இன்றைக்கு அது போதை பொருள், ஆனால் அந்த காலத்துல ஒரு மருந்தாக பயன்பட்டது. ஸோ அது மருந்தாக பயன்படுகிறது என்று சொல்லுகிறார். இப்போ மார்க் கூடவே என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த தீசிஸ் ஆன் ஃபயர்பாக்ல கிளியராக சொல்லுகிறார், எப்பொழுது இது போகும் என்றால் இதற்கான சூழ்நிலைகள் மாறும் பொழுது கடவுள் நம்பிக்கை போய்விடும். புறச்சூழ்நிலைகள் மாறினால் கடவுள் நம்பிக்கை போய்விடும். ஸோ கடவுள் நம்பிக்கையில நான் அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் மனதுக்குள் தோன்றுவது, கடவுள் நம்பிக்கையை பற்றி நாம் அதிகமாக பொது வெளியில் விவாதிக்காமல் மூட நம்பிக்கையை பற்றி பேச வேண்டும். மூட நம்பிக்கை வேற, கடவுள் நம்பிக்கை வேறு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் நம்பிக்கைங்கிறது கலீலியோ பெஸ்ட் எக்ஸாம்பிள். கடவுள் நம்பிக்கை அவர் மூட நம்பிக்கையை செய்யவில்லை. ஜோதிடத்தெல்லாம் அவர் நம்பல. என்ன பல பேர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிடம்லாம் நம்புறது கிடையாது. எல்லா விஷயத்துலையும் அவங்கள தெளிவா இருக்காங்க நிறைய பேர். இந்த யார் தீ மிதிக்கிறது? சாதாரண மக்கள் தான் தீ மிதிக்கிறார்கள். விஞ்ஞானியை படித்தவர் தீ மிதிக்கிறாரா என்ன? கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தானே அவரும், ஆனால் தீ மிதிக்கிறார்களா? ஸோ அது மூட நம்பிக்கைங்கிறது வேற இடத்துல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். மூட நம்பிக்கை வேறு, கடவுள் நம்பிக்கை வேறுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் மூட நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருப்பது கடவுள் நம்பிக்கை நினைக்கிறேன். ஆமாம் தோழர், ஆமா.